ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிற அந்த நாளிலும் நம்ம தேவாதி தேவனை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாளெல்லாம் கர்த்தர் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தபடி நாளை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் கடைசி ஆராதனைக்குள்ளாக எங்களை கடந்து வர செஞ்சீங்கப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அந்த உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய இரத்த கோட்டைகள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளில் பரிசுத்த ஆவியான ஒரு உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, தொடர்ந்து இரத்த கொட்டைகளை எங்களை மறைத்துக் கொள்ளும் தேவனே. இந்த நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் காண உதவி செய்யும். ஏசப்பா, நேற்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை, பிரசன்னம், தயவு எங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். உடைய இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளும். பாடல் பாடுகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். தேவ ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்தும். தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற மன்னாவை நாங்கள் எங்களுடைய ஆத்மாவுக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்யும். சுவிசேஷம் எங்கும் பரவ கர்த்தர் உதவி செய்யும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் 4 திசையில் இருந்த சபைக்கு ஜனங்கள் கூடி வர உதவி செய்யும். இயேசு நாமத்தில் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மத்தில் இருக்கிற நெறிபதர் அவர்கள் பாடுகிற வேளையிலே நாமளும் கூட சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகுப்பனே, இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நீர் பெரியவர், நீர் மாறாதவர் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையும் கிருபை புதிதாக இருக்கப்பட நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை ராஜா. பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் யாரை துதிப்போம்? நாங்கள் உண்மையே துதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிறு தோறும் ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, உம்மை உயர்த்த, உன் நாமத்தை மகிமைப்படுத்த பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இன்னும் துதிப்போம், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். வியாதி வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரமே நாங்கள் துதிப்போம் தகப்பனே. ஏனென்றால் நீ எல்லாவற்றிற்கும் பெரியவராய் இருக்கிறீர் தகப்பனே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை உயர்த்துவேன் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா. பாமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, எந்நேரமும் நான் போற்றுவே. எக்காலமும் நான் துதிப்பே, எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும்,
வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவி, பேலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி, மீண்டும் எழுப்பிடுவி, பேலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசு ராஜாவை இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசு ராஜாவே இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு, நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஒவ்வொரு நாளும் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, எந்நேரமும் நான் போற்றுவே. எக்காலமும் நான் துதிப்பே, எந்நேரமும் நான் போற்றுவே. எக்காலமும் நான் துதிப்பே, எந்நேரமும் நான் போற்றுவே. காலமும் நான் துதிப்பே, எந்நேரமும் நான் போற்றுவே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சுராஜாவை இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் கல்லை நீ புரட்டுகிறவர், நான் மரித்தாலும் என்னை உயிர் தெழும்ப செய்கிறவர் நீர் தகப்பனே. என்னை மறுபடியும்
நான் எத்தனை முறை இறந்தாலும் தகப்பனே என்னை மறுபடியும் உயிர் பிழைக்க செய்கிறவர். பாமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கை உளையான சேற்றாய் இருந்தாய் போலும் தகப்பனே, என்னை தூக்கி எடுக்கிறவர். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுத்து என்னை தூக்கிக்கிறவர் ராஜா. பாமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாமக்கு சோத்திரிக்கிறோம். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தவர், துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்த தேவன் என் தேவன். அவரே நம்ம கண்மலையே. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என்னை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை விடுத்த நீரே என் கண்மலை, என் கோட்டை, என் அரணமாய் இருக்கிறீர் ராஜா. பாடுவோமாக்கு சோத்திரிக்கிறோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். 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 பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை யானா. ஓ அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை யானா. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. இயேசு ஒவ்வொரு நாளும் துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானா. இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானா. ஓ இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானா. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். 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 பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில்
இன்பம் தந்தாரே, பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. இயேசு எந்தன் கண்மலை, சொல்லுங்க, அவர் எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானார். அவரே உங்கள் வாழ்க்கையில், அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானாரோ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை யானார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கோ உளையான சேற்றில் உழுந்திருக்கிற எங்களை ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டெடுத்து தூக்கி எடுத்து ஆண்டவரே உயரமான கண்மலையில் கொண்டு போய் வைத்தவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது தகப்பனே, அதுபோல எங்களை உயர்ந்த கண்மலையில் கொண்டு போய் வைத்திருக்கிறவர் பாமை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை தூக்கி எடுத்தவர் ராஜா, ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உயிரோடு எழுந்த எங்கள் தேவன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நான் வாழ்வேன் உமக்காக, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை தூக்கி தூக்கி எடுத்தவரே ஆண்டவரே, சமாதான தேவனே, சர்வ வல்லவ தேவனே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. ஒவ்வொரு நாளும் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. உயிர்
உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. நீ சமாதான காரணரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ராபாதில்ல ராபா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இயேசு ராஜாதி ராஜாவே ஓமை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மரித்து போன லாசருவை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை கூட இன்று மரித்தளவு இருக்கிற தகப்பனே, நீர் எங்களை தேடி ஒவ்வொரு நாளும் வந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மேல் வைத்த அன்பு பெரிய தகப்பனே, நீர் எவ்வளவு நாங்கள் தூரம் போயிருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை கிட்டி சேர்க்கிறீர் ராஜா. ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை அன்றாடம் ஆண்டவரே ஆண்டவரே எதிரிகளுக்கு இருந்து ஆண்டவரே குட்டி சேர்ப்பது போல எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை கூட்டி சேர்க்கிறீர் தகப்பனே. நீர் எங்களை கேடகம், எங்கள் கோட்டை, எங்கள் அரண், எங்கள் பாதுகாவலா இருக்கிறீர், எங்கள் கண்மலையா இருக்கிறீர் ராஜா. எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் மேய்ப்பரே. நீர் மாறாதவராயிருக்கிறீர், மகிமைக்குரியவராயிருக்கிறீர் ராஜா. நீரே துதிக்கப்படத்தக்கவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், தூயாதி தூயவர் அப்பா. நமக்கு துதிக்கிறோம் அப்பா. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரே தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லாரும் எழுந்து போமா, எழுந்து நின்று கர்த்தரை நாமத்தை நோக்கி ஸ்தோத்திரம். ஜீசஸ் சரணம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்க நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எழுந்து நின்று இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். எபினேசரே, எங்கள் எபினேசரே ஆராதனை என்கிற பாடல் ஷீபாலாராதாலாரம். எல்லாரும் ஒரு விஷயம், இந்த மாசத்துல நம்ம கடைசி ஆராதனைக்கு நேராக வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை இந்த பூமியில வைத்ததுக்கான நோக்கமும் சித்தமும் உண்டு. ஷீபாலாராதாலாரம். நம்ம ஒரு திட்டத்திற்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். இயேசுவே, நமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மளை மறவாமல் அவர் நினைத்து பார்க்கிறவர். எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மளை அவருடைய கிருபையினால பலத்தினால நம்மளை நிரப்பும்படி நன்றி அப்பா. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், நம்ம மறைவா இருந்தாலும்
அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளால எங்கேயுமே ஓடி ஒளிய முடியாது. பாதாளத்துக்கு சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஷிகாபால எல்லாரும் ஒரு விஷயம், தயவு செய்து வேற எந்த சந்தையும் சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் இந்த காலையில் நம் மத்தியிலே அவர் உலாவுகிற கர்த்தராக இருக்கிற வசனம் சொல்லுது, எங்கே 2-3 பேர் கூடி நிற்கிறீங்களோ அங்க உங்க மத்தியில வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நேரத்துல அவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம் ஆட்கள் இல்ல, சபை கம்மியான நபர்கள் தான், அப்படிலாம் இல்லை. கர்த்தர் ஒருவனை தேடி, ஒரே ஒரு குடும்பத்தை தேடி அவர் பல கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறுப்பேனோ உமது அன்பை, நான் மறுப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. மறவாத அன்பு, இந்த அன்பை விட்டு நம்ம எங்க போனாலும், நான் சொல்றேன், பிள்ளைகளை வெறுத்து, மனைவியை வெறுத்து, தாய் தகப்பனை வெறுத்து இந்த உலகத்துல வாழ்ந்துடவே முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அன்பு. இந்த அன்பை வெறுத்து நம்மளால வாழவே முடியாது. இந்த அன்பை விட்டுட்டு நாம எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. நம்மளை தூக்கின நேரம், நம்மளை தாங்கின நேரம், நம்மளை உயர்த்தின நேரம், இந்த அன்பு நம்மளை சுமந்த நேரம், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது அவரை விட்டு நம்மளால ஓடி ஒளிய முடியாது. பேதுரு பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, பேதுருவே நீயும் என்னை விட்டு போகலான்னு நினைக்கிறியான்னு சொல்லும் பொழுது பேதுரு ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்துல இருக்கும்போது நான் எங்கே போவேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்களும் நானும் சொல்லுவோமா, ஜீவனுள்ள வார்த்தை, என்னை தேற்றுகிற வார்த்தை, என்னை உயர்த்துகிற வார்த்தை, என்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, என்னை நடத்துகிற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற வார்த்தை, என் நம்பிக்கைக்கு உரியவர், உம்மிடத்துல ஜீவனுள்ள வார்த்தை இருக்கும்போது நான் எங்கே போவேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்ரீராரலபரபா எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துணையாளரே, துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதோ, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதோ, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உன் பாதத்திலே,
மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரன் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரன் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை. மண்டியிடுவே உன் பாதத்திலே, மண்டியிடுவே உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உன் பாதத்திலே, மண்டியிடுவே உன் பாதத்திலே. மண்டியிடுவே உன் பாதத்திலே. சொல்றேன் ஆண்டவருடைய பாதத்துல ஹல்லேலூயா நம்ம மண்டியிடுகிற பொழுது, உம்மை துதிக்கிறோம், உம்மைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாம் தாழ்த்துகிற பொழுது ஹல்லேலூயா உயர்த்துவார். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம எளியோனா இருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல இரு சூழ்ந்த இடத்துல நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மளை மறக்காம அவர் நம்மளை தூக்கி எடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருளுல இருக்கும்போது சேற்றில கிடந்த நம்மள, ஹல்லேலூயா, பாவத்துல உழன்ற நம்மள உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க யோசித்து பாருங்க, ஏசப்பா இல்லனா நீங்கள நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு ஒரு முகவரியே இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு நமக்கு ஒரு அட்ரஸே இயேசப்பா தான். எத்தனை பேர் நம்மள பார்த்து சொல்றாங்க தெரியுமா? ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் போகும்போது நடக்கும்போது ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசுகள் கூட சொன்னிச்சா, உன்னதமான தேவனுடைய மனிதர்கள் இவர்கள். ஆமென். உன்னதமான தேவனுடைய மனிதர்கள். ஹல்லேலூயா. பவுல் நடந்துகிற ஊழியத்துக்காக அவர் நடந்து போகும்போது அலட்டிக் கொண்டிருக்கிற பிசாசுகளுக்கு கூட, நம்மை பார்க்கிற பிசாசுகளை கூட நம்ம முகவரியா இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் நம்மள அட்ரஸ் பண்றதுக்கு காரணமே ஏசப்பா தான். ஏசப்பா இல்லன்னா நமக்கு ஒரு முகவரி இல்ல, அட்ரஸ் இல்ல. நன்றி. நான் என்னுடைய மனைவியோ
இந்த அரியலூர் பட்டணத்துக்குள்ள நாங்க போகும் பொழுது எங்களை ஈஸியா அட்ரஸ் பண்ணுவாங்க, எங்களை வரவேற்பாங்க. எந்த கடைக்கு போனாலும் எங்களை அன்போடு கூட வரவேற்கிறத நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அட்ரஸ், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் இயேசுவை உடையவர்கள். யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட சூழல்ல இருந்த நம்மள ஆண்டவர் தூக்கி எடுத்து கழுவி நீ என்னுடையவன் என்று சொல்லி இன்றைக்கு நம்மள நீதிமானாக, ஆசாரிய கூட்டமாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக, யூதர்களாக, ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிகளாக அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. இன்னைக்கு உலகத்துல ஒருவேளை நம்ம 100 வயசு வரை வாழ்ந்தாலும், எவ்வளவு ஆண்டவருக்காக நம்ம கிரியை செய்தாலும், எவ்வளவு பரிசுத்தமா அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும், அவர் கொடுத்த அந்த நித்திய ஜீவனுக்கு ஈடாக நீங்களும் நானும் எதையுமே கொடுக்க முடியாது. ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது. அவர் தந்த நித்திய வாழ்க்கைக்கும் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்புக்கும் உலகத்துல எதையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு அன்பை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நம்ம மறந்துட்டு எங்க போக முடியும்? அப்படிப்பட்ட அன்பை நம்ம மறந்துட்டு நம்முடைய உள்ளத்துல அவரை விட்டு நம்ம வெறுக்க முடியுமா? பல நேரத்துல ஆண்டவரை பத்தி யோசித்திருக்கிறேன். என் மேல வைத்த தயவும் அன்பும் இரக்கமும் பெரிதையா, என் மேல வைத்த அன்பும் தயவும் இரக்கமும் பெரிதப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இரவு வரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. என் தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து
வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இன்னொரு முறை கூட சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இந்த ஊழியத்திலிருந்து எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே ரொம்ப சிரமப்படுறப்பா, என்ன இந்த ஊழியத்திலிருந்து வேற எதிலையாகிலும் நீங்க பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் எனக்கு சொல்லுவாரு, உன்னை அழைத்தது நான் அல்லவா, உன்னை அழைத்தது நான் அல்லவா, இந்த கல்லில் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அந்த வார்த்தை தான் என்னை பலப்படுத்தும், அந்த வார்த்தை தான் என்னை உற்சாகத்தோட ஓட வைக்கும், அந்த வார்த்தை தான் என்னை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். அந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்துகிற போதெல்லாம் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை தனித்திருக்க விடல, உங்களை நான் தனியாவே இருக்க விடல. Every each our person, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்க ஒருவன் அல்ல, ஒரு மனுஷி அல்ல. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு அறைக்குள்ள நீங்க இருந்தாலும், நீங்கள் ஒருவர் அல்ல. உங்களோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சொல்ல உங்களை நான் தனித்து விடேன், இந்த உலகத்தின் சகல நாட்களில நான் உங்க கூட தான் இருக்கிறேன். எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்களேன். நம்முடைய பலவீனமான நேரங்கள்ல, நமக்கு சோர்வான நேரங்கள் எல்லாம் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா இயேசுவே, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப வைத்திய நீரே. சுகமானேன் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப வைத்திய நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். தேவனங்களை செய்கிறதையும் எங்களோட நீங்க இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம், நாங்கள் உணர்கிறோம். நம்முடைய பரிசுத்த பிரசன்னங்களை நிரப்புகிறது உணர்கிறோம். ஓமை துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 2வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம்.
சங்கீதம் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். சாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகாலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீத பகுதியில் 8வது வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதாக சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் ஒவ்வொரு காரியத்தை அவர் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையுமே நான் இப்படி தான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளவே யாராலும் முடியாது. அவர்கள் பிறந்ததிலிருந்து ஒரு வளர்ச்சி அடைந்திருப்பார்கள், அல்லது அவர்கள் அதாவது ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் இந்த பூமியில் வாழ்வதற்கான தேவைகளையும் அவர் நமக்கு சொந்தமாக கொடுத்திருக்கிறார். அப்படியாக தான் இந்த வேதத்தில் அவர் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேளும், அப்பொழுது உமக்கு ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஒருவருக்கு அவர் வாக்கு கொடுத்தார். எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் குறித்து நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர் அதிகமான வாக்குத்தத்தங்களை பெற்றவர், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்டவர் தான் அந்த ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை குறித்து நம்ம சொல்லப்படணும் அப்படின்னு சொன்னால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அநேக ஆசீர்வாதங்களை, பூமியின் எல்லைகளை ஆண்டவர் அவருக்கு சுதந்திரமாக கொடுத்தார், ஜாதிகளை அவருக்கு சொந்தமாக கொடுத்தார். அவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் வேண்டியதான ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் பெரிய செல்வ சீமானாக இந்த பூமியில் ஆபிரகாமை வைத்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு இணையாக அவர் அநேக பாடுகளையும் துன்பங்களையும் அவர் சகித்தவராய் காணப்பட்டார். எந்த விலை கிரயம் கொடுக்கவில்லை என்றால் எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி என்ன விலை கிரயம் கொடுத்தார் அப்படின்னா, ஆதியாகமத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது அநேக எல்லாரு குறிச்சும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் வாசித்தோம் அப்படின்னா ஆபிரகாமுக்கு அநேக நாள் என்ன செய்தது, குழந்தை இல்லாமல் இருந்தது. கடைசியில் வயதான காலத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை என்ன செய்கிறார், உடனே பலி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம யாராக இருந்தாலும் வயசான காலத்துலேயோ அல்லது ஒரு ரொம்ப நாள் கழித்து குழந்தை இருந்தாக அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன செஞ்சுருவோம், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம், வேதனைப்பட்டுருவோம். யார் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல, நான் அப்படி தான் இருப்பேன். என் குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சுனால என்ன செய்ய, என்னால் தாங்க முடியாது, எனக்கு காய்ச்சல் வந்த மாதிரி ஆகிடும். அப்போ அந்த சூழ்நிலையில் தான் ஆபிரகாமும் தன்னுடைய குழந்தையை வளர்த்துருப்பார். அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரன், அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஏக சுதன் என்று பாராமல் உன்னுடைய சொந்த புத்திரன் என்று பாராமலும் என்ன செஞ்ச நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவார். அதற்கு பிறகு அந்த பிள்ளையை கர்த்தருக்கு பலியாக ஒப்பு கொடுத்ததற்கு பிறகு அந்த பலியை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நிறுத்து போதும். அந்த தூரத்தில் பார்க்கும்போது ஒரு ஆட்டு கடாவை பார்க்குறான், அதை பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதற்கு எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, யார் என்பதை கர்த்தர் யார் என்பதை ஆபிரகாம் என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கையில் அறிந்திருந்தார். நம்ம விறகு கட்டையெல்லாம் இருக்குதுப்பா, யார் பலி செலுத்துறதுக்கு தேவை யார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் கேட்கும்போது என்ன செய்கிறார் ஆபிரகாம்,
கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கலாம். நானும் ஒவ்வொரு நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நிறைய சூழ்நிலையில் நம்மளுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இப்போ இருப்பதில்லை. எந்த சூழ்நிலையும் நாம் ஆபிரகாமை போல விசுவாசித்து நடந்தோம் என்று சொன்னால் இந்த பூமியின் எல்லைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள போதுமானவராக இருப்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாம், அதாவது ஆபிரகாம் அவருடைய அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம், வானத்தை பாரு, வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் கூடு, மணலை பாரு, அந்த மணலை என்ன கூடுமானால் கூடு, இப்படியாக உங்களுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன்னுடைய ஜாதிகளை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை அதற்கு பிறகுதான் என்ன செய்கிறார், ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான சூழ்நிலையில் நாம் கடந்து வரும்போது, விலைக்கிரயத்தை நாம் செலுத்தும் போது கர்த்தர் அதற்கான தேவைகளையும் அதற்கான ஆசீர்வாதங்களையும் அதற்கான பலன்களையும் நமக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெண்மணி, ஒரு குடும்பம் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தார்கள். நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில் ரொம்ப அவங்க ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க கணவர் நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளோட அவங்க சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். திடீர்னு அவர்கள் மரண தருவாய்க்கு போய் தன்னுடைய கணவனாரை அந்த சகோதரி இழக்கிறாங்க. இழந்ததுக்கு பிறகு அவர்கள் அந்த பூமியில் அவங்க ஒதுக்கப்பட்டவங்களாக காணப்படுறாங்க. தன்னுடைய சகோதரர்களால் கைவிடப்பட்டவர்களாய், தன்னுடைய பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவர்கள் எப்படியாவது வெளி இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க, யோசித்து கொண்டிருக்கும்போது வெளி மாவட்டத்திற்கோ அல்லது வெளி நாட்டுக்கோ போகணும் அப்படின்னாக முதல்ல அவங்களுக்கு விசா வேணும், அதற்கு பிறகு அங்கே ஒரு வீடு வேணும், அதற்கு பிறகு நல்ல ஒரு வேலை வேணும். இப்படியா எல்லாத்தையும் சிந்திச்சு ஒவ்வொன்றா செயல்பட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அவங்க அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேலை செஞ்சிட்டு இருந்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரி படிக்க வைத்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க நல்ல சர்ச்சைக்கு போகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க, கர்த்தரால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்க, அப்படி இருக்கிறதான சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்கிற, வேறு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்கு ஒரே கேள்விக்குரிய, ஆண்டவர் என்னுடைய கணவனை இழந்துட்டு அந்த பட்டணத்தை விட்டு நான் இந்த பட்டணத்திற்கு வந்தேன், இப்போ இங்கேருந்து இன்னொரு இடத்துல போக சொல்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு ஜெபத்தில், இல்லை நீ என்ன செய்கிற, உடனே நீ அடுத்த வாரத்திலேயே நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அடுத்த வாரத்திலேயே அவங்க தன்னுடைய வேலை செய்கிற அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கு இப்போ சம்பளத்தை கொடுத்துருங்க, நான் இந்த இடத்த விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன போக சொல்கிறாருன்னு சொன்னோடனே அந்த வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக அந்த பொம்பளை பேசுது. இந்த அம்மா என்ன செய்யுது, வேலை கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையில் ஜாயின் பண்ணது, வீடு கிடைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு வீடு எடுத்தது, பிள்ளைகளை வளர்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்க்குது, இப்போ ஆண்டவர் போக சொல்கிறாருன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு. கடைசியாக அவங்க அதே வாரத்தில் இன்னொரு நாட்டிற்கு அவங்க சென்றார்கள். அவர்கள் சென்ற மறாவது நாளிலே ஒரு செய்தி வருகிறது, அவங்க இருந்த பட்டணம் பெரிய குண்டு வெடித்து புல்லு கூட முளைக்காத அளவுக்கு சேதாரமாகிவிட்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏன் அந்த கதையை அதுதான் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா நாட்டு குண்டு தூக்கி போட்டு குரோஷமா நாகசாகி என்கிற பட்டணத்தை அழித்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இவங்க வேறு மாவட்டத்திற்கு போய் அங்கு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து அநேக கஷ்டப்பட்டு பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த விசுவாசத்தோடு இருந்து அவர்கள் இன்றைக்கு அந்த பட்டணத்தில் அவர்கள் ஒரு மிஷனரிகளாக காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எதற்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல இன்னும் வேதத்தில் நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா, அவர்களைப் போல நாம் முன்மாதிரியாக இருக்கணும், அவர்களைப் போல நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும், அவர்களைப் போல நான் நம்பிக்கையில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே
வேதத்தில் நமக்கு திஷ்டாந்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மாதிரி நாம் வார்த்தையில் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, கர்த்தரோடு விசுவாசத்தில் நடக்கும்போது, கர்த்தரோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும்போது, நாம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதே மாதிரி நாம் கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம சிறுவர்கள் வசனம். நீ விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. கர்த்தர் என்னை பரியாரியாக இருக்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்போம். ஆமென். இது என்னமோ பைபிள் வசனம் மாதிரியே இல்லையா? எல்லாம் ஒரு வரி அப்படி படிச்சுட்டு வந்த மாதிரிலாம் இருக்குது. ஒழுங்காக பைபிள் வசனத்தை படிச்சுட்டு வாங்க. ஒரு வசனம் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, வாசிங்க. புரியுதா? ஒரே ஒரு வசனத்தை உங்களால் வாசிச்சுட்டு வர முடியல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம் கைகளில் இருக்கிற காணிக்கையை கர்த்தருக்கு நேராக எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். நாம் கர்த்தருக்கு காணிக்கையை தரும்பொழுது கர்த்தர் நம்முடைய கரங்களை ஆசீர்வதிப்பார், கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் மாறிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீக்கிவிடும். என்றும் கர்த்தரின் நாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. தேனினி
தேங்க்யூ. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை நீர் ஆசீர்வதியும். இரட்டிப்பான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செய்து வருகிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதியும். கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. வார்த்தைகளை சொன்ன, வசனத்தை சொன்ன பிள்ளைகள் இன்னும் நல்ல வசனத்தை சொல்ல உதவி செய்யுங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தெய்வம் நம்மை பலப்படுத்துவாராக. சின்ன அறிவிப்பு, வருகிற வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு எழுப்புதல் இரவு ஜெபம் இருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு விடுதலை ஆராதனை இருக்குது. ஆமென். அதனால் முடிஞ்ச தெய்வ பிள்ளைகள் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. செய்தி யாருன்னா நம்ம டேவிட் பிரதர். ஏன்னா அவர் கடந்த மாதம் அவர் நம்ம ஸ்தாபன மீட்டிங் இருக்கிறதுனால வெளியில் போயிட்டேன். ஸோ இந்த நாட்களில் அவரை நம்ம வர வைத்து அவருடைய வார்த்தைகளை, கற்றுக் கொடுக்குற வார்த்தைகளை அவர் மூலமாக நம்ம கேட்போம். ஸோ அவர்கிட்ட நம்ம சொல்லிடலாம். அதனால் நீங்கள் அதுக்காக ஆயத்தமாக வாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதை தொடர்ந்து விடுதலை ஆராதனைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த நாட்களின் கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இரவு ஜெபத்தில் நமக்கு எந்த அதாவது மழைக்காலங்கள். ஸோ மழை வந்துச்சுன்னா நமக்கு சீட்டெல்லாம் ரொம்ப ஒழுகும். அதனால் அன்றைக்கி ஆண்டவர் மழையை கொடுக்காதபடிக்கு நாம் கருத்தாய் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் டிவி நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க? நேற்றைய தினம் அரசியல் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 29 பேர் ஆகுறதா 39 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆறுதலுக்காக செபிக்கணும். சில குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தான் பிழைச்சிருக்கிறாரு. மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டு அந்த கூட்டத்தில் அவங்க இறந்துட்டாங்க. இதுக்காக நாம் என்ன பண்ணணும்? இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு அரசியல் மோகம், ரெண்டாவது இந்த சினிமா மோகம், சினிமா பைத்தியக்கார பிள்ளைகள். ஒரு சினிமா நடிகை வந்துட்டால் உடனே அவருக்கு ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிடுறாங்க? கூட்டிடுறாங்க. வாலிபர்கள் இன்றைக்கி ஒரு சர்வேல பார்த்தேன், 18 35 வயது உள்ள வாலிபர்கள் அவங்க தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேசம் எந்த இடத்துல போயிட்டுருக்குங்கிற நினைக்கும் போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க, எங்கள் ஜாய்ஸ் மாதிரி, ஷாரூன் மாதிரி கை குழந்தைங்க அதில் இறந்துருக்குறாங்க. எந்தளவுக்கு நம்முடைய தேசம் மோசமாக போயிட்டுருக்கு பாருங்கள். அது அழகாக டிவியில் லைவ் ஷோ பண்ணுறான். வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்? பார்த்துட்டு இருந்துருக்கலாம். வீட்டில் உட்காந்து அந்த லைவ் ஷோவில் என்ன பண்ணலாம்? என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. நேரில் போய் என்ன இன்றைக்கி வந்தது, அதனால் இழப்பு வந்தது, அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்ல முடியும்? அவங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்குது, அதெல்லாம் அன்றைக்கி நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம மறந்து போயிடுவோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலே இல்லை. அந்த ஆறுதலை கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, இழந்து இருக்கிற அந்த குடும்பத்தில் மகனை இழந்திருக்கிறாங்க, மகளை இழந்திருக்கிறாங்க, அப்பா அம்மாவை இழந்திருக்கிறாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்காகலாம் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். இது நம்ம மேலே விழுந்த கடமை. இப்படி ஒரு விபத்து தமிழக தேசத்தில் நடக்கக்கூடாது. ஒன்று மட்டும் நான் ஆசைப்படுறேன், உணர்வுள்ள மக்களாக இருக்கணும். ஏன், எதற்கு அப்படின்ற கேள்வி ஞானம் படைத்த மக்களாக நம்ம மக்கள் மாறணும். இதில் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குது, இதுக்கு நான் போனால் எனக்கு என்ன கிடைக்கும், இதில் நான் ஏன் நிற்கணும் அப்படின்ற அந்த கேள்வி மனப்பான்மையோடு இன்றைக்கி மக்கள் இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட இழப்புகள் வராது. அரசாங்கம் இதற்கு சரியான
இந்த முன்னெடுப்புகள் எச்சரிப்புகளை எடுக்கணும். ஒருவேளை 10,000 பேர் கூடுற இடத்துல 25,000 பேர் வந்துட்டால் என்ன செய்யணும்? இதெல்லாம் அரசாங்கம் பார்க்கணும். யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாரும் திருந்தணும். அதை தான் நம்ம இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒரு உணர்வு பெறணும். எல்லா மக்களும் ஒரு உணர்வை, அரசியல் தலைவர்கள் கொண்டு அதிகாரிகள் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு உணர்வை அடைய வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்களை தர வேண்டும். இப்படி ஒரு விபத்து எந்த மாநிலத்திலையும் நடக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளை இழந்து போயிருக்கிற, இந்த உறவினர்களை இழந்து போயிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்கள ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் நீங்கள் ஒருத்தர் தான் அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் மீந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஒரு இயற்கை சீற்றங்களானா கூட அதை நாங்கள் பார்க்குற விதங்கள் வேறு, அல்லது வேறு ஏதாகிலும் ஒரு வகையில் நடந்திருந்தனா அதோடைய விதங்கள் வேறு. ஆண்டவரே, ஆனால் ஒரு அரசியல் கூட்டத்திற்காக இந்த மக்களுடைய உயிர் போனதே அப்பா. ஆண்டவரே, இதையெல்லாம் பார்க்குற கர்த்தர் எங்கள் தமிழக தேசத்தின் மக்களுக்கு ஒரு உணர்வை, ஒரு எச்சரிக்கையை கொடுங்க தகப்பனே. இப்படிப்பட்ட சேதம் எங்கள் தேசத்தில் நடக்காதபடிக்கு கர்த்தர் எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேறு பெற்ற ஆத்துமா என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை, கேள்வி ஞானத்தையும், பகுத்தறிகிற அறிவையும் இந்த மக்களுக்கு தாங்க. ஆண்டவரே, விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு பகுத்தறிகிற அந்த வார்த்தைகளை ஆண்டவரே பகுத்தறிய தேவனே, சூழல்களை பகுத்தறிய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மோகமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். ஆண்டவரே, இந்த அரசியல் மோகம், சினிமா நடிகரை காண வேண்டும்ங்கிற எண்ணம், இதெல்லாம் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் மக்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, வீடியோவை பார்க்கும்பொழுது, டிவி சேனலை பார்க்கும்பொழுது எங்கள் உள்ள உடைகிறது தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் இப்படி ஒரு விபத்து நடைபெறாதபடி அதிகாரிகள் முதற்கொண்டு, அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு, ஆண்டவரே உயர்மட்டத்தில் இருக்கிற எல்லா தலைவர்கள் முதற்கொண்டு, எல்லா பட்டி தொட்டி கிராம மக்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே உணர்வு வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இழப்பு எங்கள் தமிழக தேசத்திற்கு மாபெரும் ஒரு இழப்பு. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக இறங்கும், எங்கள் தேசத்திற்காக இறங்கும், எங்கள் தமிழகத்திற்காக இறங்கும், இந்த எழுந்து போயிருக்கிற மக்களுக்காக இறங்கும். ஆண்டவரே, இந்த மரணத்திற்கு உட்பட்ட அந்த வீடுகளை நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதம் இருக்கிற நபர்களை ஒப்பு கொடுக்கிறோம், சொந்த பந்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதல் படுத்துங்க. இதுக்கு ஒரு நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான அந்த குடும்பத்திற்கு ஒத்தாசை அனுப்புங்க. பரலோகத்தின் தேவன் அந்த குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய நன்மையினால நிரப்புங்க. ஆண்டவரே, அவர்கள் ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர்களை ஆறுதல் படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்தெல்லாம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. சின்ன பிள்ளைகள்லாம் என்ன ஏதுன்னு தெரியாமல் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்களே அப்பா. ஆண்டவரே, இப்படி ஒரு சம்பவம் இனி எங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்ட நல்ல தெய்வமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் ஒரு நல்ல ஒரு நீதியை வெளிப்படுத்தணும். ஆமேன். ஜான், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் நமக்கு அபிஷேக ஆராதனை இருக்குது. என்ன, 2 சிஸ்டர்ஸ் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வாங்க. நீங்கள் உற்சாகப்படுங்க. கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களும் மீண்டும் நம்மளை புதுப்பித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். சில இன்ட்ரொடக்ஷனை நான் உங்களுக்கு பரிசுத்த அபிஷேகத்தை குறித்து நான் சொல்கிறேன். நானும் எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையில் நாங்கள் நிரம்பி எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. சில வேளையில் நாங்கள் அந்த அபிஷேகத்தை நிப்பாட்டலாம்னு நினைப்போம், ஆனால் நிப்பாட்ட முடியாது. அந்தளவுக்கு தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறத நாங்கள் அதிகமாய் உணர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும். அதோடைய அபிஷேக உணர்வு
ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவி செபிச்சிட்டு இருக்கும் பொழுது நான் அரை நேரம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது. ஆண்டவர் என் கூட பேசிகிட்டு இருக்கிறார். அபிஷேகத்தில் நிறைஞ்சி பேசிகிட்டு இருக்கிறோம், அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என் கூட பேசுகிற காரியம், நான் உங்களை உலகத்திற்கு உப்பாக, மலையில் மேலே இருக்கிற பட்டணமாக, விளக்கு தண்ணின் மேலே இருக்கிற விளக்காக வைப்பேன் அப்படின்னு இந்த 3 வார்த்தையை என்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு என்னால் நான் உணர்ந்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. நீங்கள் என் கூட பேசுகிறீங்கிறது உண்மைன்னா என் மனைவி கூடயும் பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே வார்த்தைகளை என் ஒய்ஃபுக்கு அவளுடைய வாயிலிருந்து என்ன பண்ணுங்க, பேசுங்க அப்படின்றேன். அப்போது நாங்கள் இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நான் அண்ணன் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கிறேன். அவங்களும் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 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 2 minutes சரியாக சொன்னால் 2 நிமிஷத்தில் எனக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் நம்மளை உலகத்திற்கு உப்பாக, மலை மேலே இருக்கிற பட்டணமாக, விளக்கு தண்ணியில் இருக்கிற விளக்காக அவர் நம்மளை வைப்பார். அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் நம்மளை ஒரு புதுப்பித்தலோடு கூட தெய்வ ஆவியானவருக்குள்ளே நாம் மகிமைப்பட வேண்டும். ஆமேன். அதுக்காக நீங்கள் வருகிற வாரத்தில் நமக்கு அபிஷேக ஆராதனை நம்ம சும்மா ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வைப்போம். அதை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சில சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அப்போது அங்கே உள்ள போதகர் இந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முறைகளை அவர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு மருத்துவர், அவர் அபிஷேகம் பெற வேண்டும் என்கிற ஆசை அவருக்குள்ள அதிகமாக இருந்ததாம். ஒரு பெரிய சீனியர் டாக்டர், அவருக்கு கீழே ஏராளமான டாக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல். அப்போ இந்த மருத்துவருடைய ஆசை என்னன்னா, ஆண்டவரே நான் அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளும் பொழுது எந்த தடப்படாலும் நான் விஷயம் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. சேரில் போய் விழுறது, அடுத்தவங்க மேலே விழுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வரணும். நீங்கள் வர்றது யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. நீங்கள் எனக்குள்ளே அபிஷேகம் பண்ணுகிறத யாருமே என்ன பண்ணக்கூடாது, தெரிந்து கொள்ள. நீங்கள் வரீங்க, என்னை அபிஷேகம் பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டுக்கும் என்னை அபிஷேகம் பண்ணிவிட்டு கடந்து போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரா, இவருடைய ஜெபம் அதுதானாம்மா. அப்போ இவர் ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் மாலை வேலையில் அவருடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்கிறாராம். உட்காந்துருக்கும்போது அன்னைக்கு வழக்கம் போல் பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஒரு ஜெபிக்கிற கொஞ்ச நேரத்திலேயே ஆவியானவர் அவர் மேலே ஊற்றப்படுகிறத அவர் உணர்ந்து அந்நிய பாஷையில் பயங்கரமாக பேசுகிறாராம். ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் ஓடி வராங்க, என்னாச்சு டாக்டருக்கு என்னாச்சு அப்படின்னு ஓடி வராங்க. வரும்போது ஏன்னா அங்கே ஏற்கனவே சில தேவ பிள்ளைகள் இருந்ததுனால சரி நீங்கள் எல்லாம் போங்க, டாக்டருக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு, நர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு சிலர் மட்டும் அங்கே இருந்து அவரோடு கூட சேர்ந்து ஜெபித்தார்களாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் அபிஷேகத்தினால நிறைந்து அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாராம். அந்நிய பாஷைகள், சரளமான பாஷைகளை அவர் என்ன பண்ணுறாராம், பேசினாராம். இதெல்லாம் அங்கே எனக்கு சொல்கிறாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம், நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன். கேரளாவில் ஒரு அபிஷேக ஆராதனை கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அறிவித்ததுக்கு பிறகு அந்த சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். 3 நாள் கூட்டங்கள், 3 நாளிலும் அபிஷேக ஆராதனை கூட்டங்கள் நடக்கிறது. நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு வயதானவர், அவர் ஞானஸ்நானம் எடுத்து சில ஆண்டுகள் ஆகிறது.
அவருக்குள்ள ஒரு ஆசை, நானும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வயதானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் 3 நாள் கூட்டங்களிலேயும் அவர் கலந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் அவர் போகிறாரு, ஆண்டவரே என்னையும் அபிஷேகன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிக்கும்போது 2 நாளாக அவருக்கு அபிஷேகம் கிடைக்கல. அவர் ரொம்ப சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கிடைக்கவே இல்லையே. பிரசங்கியார் சொல்கிறாரா, நீங்கள் செய்த தவறுகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி ஆண்டுகிட்ட ஒப்புரவாகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அப்போ இவர் எல்லா தவறையும் என்ன பண்ணுறாரு, சின்ன வயசில் செய்த எல்லா தவறையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாராம். ஆனால் இவருக்கு ஒரு சம்பவம் ஞாபகமாக வந்துட்டு போகுதான். என்ன சம்பவம்னா, இவர் சின்ன வயசில் எருமக்கடா, கேரளாவில் எருமக்கடான்னா எரும மாடுன்னு அர்த்தம். அப்போ அந்த எருமக்கடாவை எரும மாட்டை என்ன பண்ணியிருக்கிறாராம், சின்ன வயசில் இவர் பயங்கரமாக அடிச்சிருக்கிறாராம், அடின்னு அடிச்சிருக்கிறாராம். இப்போ அந்த சம்பவம் இவருக்கு ஞாபகம் வந்துச்சான். ஆனால் இவர் என்ன பண்ணாரா, அந்த சம்பவத்தை ஞாபகம் வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டாராம். இவர் அந்த விஷயத்தை ஒப்பு கொடுத்து, நம்ம சின்ன வயசில் தானே அதை செஞ்சோம், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரா அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணாரா, இவர் மனசில் நினச்சிட்டு அப்படியே அதை விட்டுருவாராம். 3ஆவது நாள் அபிஷேக ஆராதனையில் அதே போல் அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்கிற மக்கள் கலந்து கொண்டு அபிஷேகம் பெறுகிறார்களாம். அதில் ஒரு சின்ன பையன் அபிஷேகம் பெற்றுக்கொண்டானாம். என்னுடைய பையன் கூட கேட்டான், டாடி நாங்களாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியுமா? தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களே ஏசப்பாட்டை கேட்டிங்கன்னா உங்களே என்ன பண்ணுவார், அவர் அபிஷேகத்தினால நிரப்புவார், பரிசுத்த ஆவினால நிரப்புவார். அப்போ அந்த சின்ன பையன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே இந்த பெரியவரை பார்த்து அவன் எருமகடா 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 எருமகடான்னு சொன்னானா. அந்த பெரியவருக்கு ஒரு ஆச்சரியமாச்சு. இவன் டைரெக்டாக இந்த பையன் பார்த்து எருமகடா எருமகடா எருமகடானா. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தேகம், என்னடா இவன் எருமகடா எருமகடான்னு. இவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணாராம். மறுபடியும் அந்த பையன் அவரை விடாமல் பக்கத்தில் போய் எருமகடா எருமகடா எருமகடான்னு சொல்கிறானா. அப்போ உடனே இந்த பெரியவருக்கு இந்த பையன் என்ன சொல்கிறான் எனக்கு புரியலன்னு சொல்லி சடனாக இவருக்கு ஞாபகம் வந்துச்சான். ஆஹா, கர்த்தர் 2 நாளாக நம்மளுக்கு என்ன பண்ணார், ஞாபகப்படுத்தினார். நம்ம எருமகடாவை என்ன பண்ண, எரும மாட்டை அடித்தோம். ஸோ இது சின்ன வயசில் இருக்கிற தப்பெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரான்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்ன உணர்வு அடுத்த நிமிஷமே அவன் சொல்லுகிற வார்த்தையை விட்டான். அவன் வேறு அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதித்தான். இவருக்கு உணர்வு வந்தது. உடனே அவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே அந்த தவறையும் என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு சொல்லி ஜெபித்தாராம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பரிசுத்த அபிஷேகம் அவரை நிரப்பினது. அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாகம் உள்ளவன் மேலே கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அந்த தண்ணீரை ஊற்றுகிறார். தாகம் உள்ளவன் மேலே அவர் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். அப்போ உங்களுக்கு எனக்கும் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஒரு தாகம் இருக்கணும். சங்கீதம் 42 தாவீது சொல்கிறான், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதருமா போல. மான் என்ன பண்ணுமா, காணல் நீர்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? காணல் நீர்னா தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்துருக்கீங்களா டேடி பிரதர் காணல் நீரை? வெயில் காலங்களில் நம்ம பார்க்கலாம். அதான் காணல் நீர். நம்ம அப்படியே போகும்பொழுது அப்படியே ஆவி பறக்கிறது போல் அந்த நீர் என்ன பண்ணும், கொந்தளித்து பறக்கும். நம்ம அந்த இடத்துக்கிட்ட போனோம்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணும், அந்த ஆவி பறக்கிற அந்த இடத்துல இருக்காது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் அந்த இடத்துல அப்படியே, அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல என்ன பண்ணாது, அந்த செயல்பாடுகள் இருக்குது. அது ஒரு காற்றின் மூலமாக செயல்படுகிற ஒரு செயல்பாடுகள். அந்த ஹீட்டை காற்று என்ன பண்ணது, அதை அப்படியே அது மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் காற்றோட்ட பகுதி இல்லாமல் அது ஆவியாக அப்படியே பரவுகிறது போல் இருக்கும். அதுதான் காணல் நீர். அப்போ அந்த மான் என்ன பண்ணுமா, வனாந்திரத்தில் பயங்கரமான தாகமாக இருக்குமா. தாகமாக இருக்கும் பொழுது அந்த மானுக்கு வனாந்திரத்தில் தண்ணி கிடைக்காதான். அப்போ அது என்ன நினைக்குமா, இந்த காணல் நீரை பார்த்து இதுதான் தண்ணி அப்படின்னு நினச்சிக்குமா அது. ஸோ அங்கே தண்ணி இருக்குது, தண்ணி ஆவி பறக்கிறது போல் இருக்குன்னு சொல்லி இந்த மான் ஓடுமா, ஓடி ஓடி பார்க்குமா, தண்ணீரே இருக்காதான். கொஞ்ச தூரம் பார்க்குமா, தண்ணி அங்கே ஓடுற மாதிரி இருக்குதுன்னு போகுமா, அங்கே போகுமா, தண்ணீரே இருக்காதான். அப்போ தாவீது இதுதான் ஒப்பிட்டு சொல்கிறாரு, மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா
தேவனிலே வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வாஞ்சை இருக்கணும் உங்களுக்கும் எனக்கும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ள எப்போ இருக்குதோ அப்போ தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? நிரப்புவார். அதுக்கு நேராக அவங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். நீங்கள்லாம் கன்னியாகுமரி பகுதியில் இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் கிறிஸ்தவங்களாகவே பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அபிஷேகம் பெறல. இவங்க எப்படி இன்னமும் இப்படி இருக்கிறாங்க, ஏன் ஒப்பு கொடுத்து அபிஷேகம் பெற வேண்டியதானே அப்படிம்பாங்க. நான் அபிஷேக ஆராதனைக்குள்ளே போகும்பொழுது எனக்கு சொன்னாங்க, தம்பி 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், ஒரே நாளில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணலாம், அது உன்னுடைய மனசு சார்ந்து இருக்குதுப்பான்னாங்க. அப்போ நினச்சேன், ஐயோ இன்றைக்கி நான் அபிஷேகம் பெறலைன்னா இவங்களே என்னை இவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வத்தோடு தேவ சமூகத்தில் அந்த நாளில் காத்திருந்தேன். ஆமென். அப்போ தான் அந்த தாகம் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை ஒரு தீர்க்க தரிசன வரங்களோடு கூட எனக்கு அந்த நாட்களில் தந்த. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவர் உங்களை எப்போ அபிஷேகம் பண்ணுகிறாரோ அதோடு கூட வரங்களையும் உங்களுக்குள்ள என்ன பண்ணுறார்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார், உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். நீங்கள் அபிஷேகம் பெறும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிஃப்ட்டு வரும், அதை உங்களுக்கு என்ன பண்ணுறார்? கூடவே உங்களுக்கு அதை கொடுக்கிறார். நீங்கள் அபிஷேகத்துக்குள்ளே நிரப்பும் பொழுது கர்த்தர் உங்களை வரத்தோடு கூட அபிஷேகம் பண்ணுகிறார். சரி, ஓகே. அப்போ நீங்கள் ஏன் அபிஷேகத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் சொல்கிறேன், அபிஷேகம் இருந்தால் தான் நீங்கள் வார்த்தைக்கு என்ன பண்ணுவீங்க? முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து வாழணும், நடுங்கி வாழணுங்கிற எண்ணமே உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? உதிக்கும். அபிஷேகம் பெறலைன்னா ஏனோ தனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? இருக்கும். ஸோ அந்த 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 வார்த்தையை நீங்கள் நம்முடைய சிந்தையை முழுவதுமாய் சாய்த்து வசனத்திற்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வரையிலும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்கிற அந்த மன எண்ணம், இதெல்லாம் நமக்குள்ள ஊடுருவ செய்யும். ஆமேன். அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தான், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அப்போ அது வரைக்கும் பிசாசு என்ன பண்ணிடுவான்? உங்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லை, இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ணும்பா. இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு உங்களை என்ன பண்ணுவான்? அவன் தூண்டிக்கொண்டே இருப்பான். நான் என் பிள்ளைகளோட குடும்ப ஜெபத்தில் சொன்னேன், நான் 25 வயதின் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ 25 வயசுக்கு முன்னாடி நான் யாராக இருந்தேன்? இந்த உலகத்தானாக இருந்தேன். பாவத்திலிருந்தும் சேற்றிலிருந்தும் வாழ தகுதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர், நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு என் பிள்ளைகளை கேட்டேன். நாங்கள் கிறிஸ்தவங்க. எப்படி கிறிஸ்தவங்களாக மாறினீங்க? நாங்கள் கிறிஸ்தவங்களாக தான் பிறந்தோம். இல்லை, நீங்கள் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு பரிசுத்த பிள்ளைகளாக நீங்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. ஆமே. அன்றைக்கி நீங்களும் நானும் அந்த இடத்துல இல்லை, ஆனால் நம்ம பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் பிறந்ததுலேருந்தே, ஏன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்பொழுதே நீங்கள் கை வச்சு ஜெபிச்சிருக்கிறீங்க. என் பிள்ளை என்ன பண்ணுங்க? அபிஷேகம் ஆண்டவரே, என் பிள்ளைய உங்களுடைய வசனத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்போது நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் அதிக பாக்கியசாலிகள். ஆமேன். ஆனால் இந்த இடத்துல நாம் என்ன பண்ணலை? இல்லை, நான் 25 வயசாச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு. உங்களுக்கு நீங்கள் எத்தனை வயசோ தெரியும். அப்போது நம்மை காட்டில் நம்முடைய பிள்ளைகள் அதிக பாக்கியசாலிகள். அல்லேலூயா. அவர்கள் பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவர்களாய் பிறக்கிறார்கள். நாம் பல சந்ததிகள், நமக்கு முன்னோர்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தால் நமக்கு தெரியாது. பட் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஒரு முதல் தலைமுறை கிறிஸ்துவாக நாம் இந்த சமுதாயத்தில் உருவாக ஆரம்பித்திருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு ஒரு பாக்கியமான விஷயம், அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நம்மளை கர்த்தர் அபிஷேக விரும்புகிறார். நீங்கள் தாகம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி
நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நீங்கள் தாகமுள்ளவர்களாக இருக்கணும். மான் எப்படி நீரோடைய வாஞ்சிக்கிற அதே போல் ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வாஞ்சையோடு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமா? ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியர் மேலும் இளையர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் உற்சாகத்தை பெற முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது, நான் போன வாரம் சொன்ன, நீங்கள் சாட்சிகளாக என்ன பண்ணுவீங்க? இருப்பீர்கள். அப்போ நம்ம எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்ரஸ், மிகப்பெரிய உத்தரவாதம் என்னன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நான் அதிகமாக சொல்கிறேன், இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த அபிஷேகம் இல்லாவிட்டால் நீங்களும் நாங்களும் என்ன பண்ண முடியாது? உலகத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், பலனற்று போயிருக்கிற நேரத்தில், நீங்கள் இயேசுவேன்னு சொல்லி உங்கள் இருதயம் அவரை பார்த்து கூப்பிடும் பொழுது, அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? உதவியாக வருகிறார். ஆமென். அப்போ அதை தான் அந்த ரோமர் 15:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ரோமர் 14:17 வாசிங்களேன். ரோமர் 14:17 வாசிங்களேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதியினால உண்டாகும் சமாதானம், சந்தோஷம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்ம ஏதோ நினைக்கிற மாதிரி ஏதோ வரோம், ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், சந்தோஷமாக இருக்கிறோங்கிறது கிடையாது. ஏதோ சபைகளில் வந்து சில சபைகளில் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, நம்மளும் ஆரம்பத்தில் அப்படி செஞ்சோம். அப்படிலாம் அதிலெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ உங்களுக்கு சபையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்ன அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆமென். அப்போ நம்ம எதுக்கு சபைக்கு வரோம்? எதுக்கு அதை வாரத்தில் ஒரு நாள் நம்ம கூடுறோம்? நம்ம அந்த கூடுகிற அந்த இடத்துல நம்ம ஐக்கியப்படுகிறோம், ஒரு குடும்பமாக சேருகிறோம்.
ஒருவருக்கு ஒரு காரியத்தை நாம் பேசிக்கொள்ளுகிறோம். ஒருவருடைய ஒரு பாரத்தை நாம் சுமந்து கொள்ளுகிறோம். ஒருவருக்காக ஒருவர் நம்ம என்ன பண்ணுறோம், பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தேவ சமூகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறோம். ஸோ நம்ம கூடுகிறதுனால இவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ணுது, நடக்குது. சபை கூடு வருகிறதை சிலர் என்ன பண்ணிடுறாங்க, விட்டு விடுகிறார்கள். நான் சொல்கிறேன், சபை கூடி வருகிறதை விட்டு விட்டால் உண்மையாகவே அவர்களால் என்ன பண்ண முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க வீட்டில் இருந்தே ஆன்லைனில் சர்வீஸ் பார்த்துக்கலாம் பிரதர். நான் சொல்கிறேன், அதிலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், பலப்படுத்த முடியாது. நேற்று ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். பர்வீன் சுல்தானா அப்படின்ற ஒரு சகோதரி மிக அழகாக என்ன பண்ணுவாங்க, பைபிளுடைய வசனத்தை பேசுவாங்க. திரு வைகோ அவர்கள் மிக அழகாக பிரசங்கம் பண்ணுவார். அதே பிரசங்கத்தை ஊழியக்காரனும் என்ன பண்ணுறோம், பிரசங்கம் பண்ணுறோம், பைபிள் வசனத்தை எடுத்து பேசுகிறோம். ஆனால் 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. பேசுகிற அவர்கள் மூலமாய் தேவன் கிரியை செய்யலை, ஆனால் ஊழியக்காரன் பேசுகிற மூலமாய் தேவன் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தையில் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார், அங்கே வார்த்தைகள் கிரியை செய்கிறது. தேவனுடைய வார்த்தை ஊழியன் பேசும்பொழுது உங்களுடைய இருதயத்துக்குள்ள அது வரும்பொழுது அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறதையும் ஆசீர்வதிக்கிறதையும் உங்களால் காண முடிகிறது. இதுதான் தேவன் சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிற உறவு. அதை கர்த்தர் ஊழியன் மூலமாக என்ன பண்ணுறாரு, செய்கிறார். யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் வசனத்தை கையில் எடுக்கலாம், ஆனால் தேவ பிரசன்ன மூலமாய் அவர்கள் தொடப்பட முடியாது. ஏன் வைகோ ரசிக்கப்படலை, ஏன் பர்வீன் சுல்தானா ரசிக்கப்படலை? அவங்க பேசுகிறாங்க, வார்த்தைகளை பேசுகிறாங்க, ரசிக்கப்பட முடியுதா? முடியாது. கலைஞர், மரித்து போன கலைஞர் மிக தெளிவாக என்ன பண்ணுவார், வசனத்தை பேசுவார். அவர் வைத்த பெயர் தான் 108, மத்தேயு 10:8. அந்த வசனத்தின் அடிப்படையை கொண்டு தானே அவர் என்ன பண்ணார், மத்தேயு 10:8 மூலமாகத்தான் அந்த ஆம்புலன்ஸுக்கு ஒரு சர்வீஸை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. குஷ்டரோகிகளையும் மரித்தோர்களையும் சுகவீனமாக இல்லாதவர்களையும் அதில் எடுத்துக்கொண்டு போவாங்கன்னு பைபிளில் எழுதியிருக்குது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த வார்த்தையை வச்சு தான் அவர் என்ன பண்ணார், அந்த பைபிள் வேர்டை வச்சு தான் அவர் 108 சர்வீஸை கொண்டு வந்தார். அதுக்காக கலைஞர் ரட்சிக்கப்பட்டு விட்டாரா? இல்லை. அப்போ யோசித்து பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் நமக்கு சமாதானம் உண்டு, நமக்கு சந்தோஷம் உண்டு. சபையில் கூடுகிற பொழுது பரிசுத்த ஆவியினால நம்ம என்ன பண்ணுறோம், சமாதானத்தை பெறுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அதுதான் அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின சபையில் அவர் பேசுகிறார். போஜனத்தினால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாக சந்தோஷமாக இருக்கிறது. ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் மீட் அண்ட் ட்ரிங்க் பட் ரைட்னஸ். ரைட்னஸ்னா அந்த நீதி. அவர் நீதியாக என்ன பண்ணுறாராம், பிள்ளைகளை அழைக்கிறார். அந்த இடத்துல அவர் நீதியை வெளிப்படுத்துகிறார், அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். சபையில் வரும்பொழுது, கூடும்பொழுது, கர்த்தர் ஒருவருக்கொருவர் நாம் பேசிக்கொள்ளும் பொழுது, நீதியுள்ளவராக இருக்கிற கர்த்தரை நம்ம அறிவிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய நீதி வெளிப்படுகிறது. ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, எதற்காக பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதற்காக பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்குது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லைன்னா என்ன நடக்கும், இதெல்லாம் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரத்தில் அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள், நான் சொல்கிறேன், தாகத்தோடு நீங்கள் வாங்க, கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்து, நான் சொல்கிறேன், ஒரு உபவாசம் போட்டாதான் நீங்கள் வாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார், அவர் அபிஷேகத்தை நிரப்புவார். பாருங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அன்னைக்கு தான் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ யோசித்து பாருங்க, அதில் ஒரு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. நாம் பரிசுத்த ஆவியை எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரே ஒரு சிம்பிள்,
நீங்கள் தாகமாக இருப்பீர்களானால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருப்பீர்களானால் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் வசனத்துடைய ஆதாரம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை சீராய் செல்வதற்கு அந்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? சகல வழிகளில் உங்களை நடத்துவார். வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாதபடிக்கு கர்த்தர் நேரான வழியில் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். அவருடைய நடத்துதலை நீங்கள் பார்க்க முடியும். ஆதி நாட்களில் பரிசுத்த அபிஷேகத்தை சிலர் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடிந்தது. சிலர் மட்டும்தான், எல்லாராலையும் பெற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் பேர் பேராகத்தான் என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணினார். அந்த நாட்களிலிருந்தே அபிஷேகம் இருக்கு. பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் நிறைவு இருக்கு. தாவீதை கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் 7 பேர் நினைக்கிறேன். சாமுவேல் போறாரு. சாமுவேல் பார்க்குறாரு, எப்பா உன்னுடைய பிள்ளைகள்லாம் எங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லி தாவீதுடைய அப்பா அவர்கிட்ட சொல்கிறாரு, ஈசாயிட்ட சொல்கிறாரு. உடனே அவர் எல்லாத்தையும் வர வைக்கிறாரு. பார்க்க ஆள் வாட்ட சட்டமாக இருக்கிறானுங்க, எல்லாம் இராணுவத்தில் வேலை செய்கிறவனுங்க, எல்லாம் வாட்ட சட்டமாக இருக்கிறாங்க. 6 பிள்ளைகளும் வந்துட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ பார்க்குற மாதிரி இல்லை சாமுவேலே, நான் இருதயத்தை பார்க்குறேன்றார். ஏற்கனவே ஆளை வேட்டியும் பார்த்து கர்த்தரே தோற்று போயிட்டார். யார்? சவுல. அவனுடைய முரட்டுத்தனமான விஷயங்கள்லாம் கர்த்தருக்கு மிக கோபத்தை உண்டு பண்ணினது. ஆனால் ஆண்டவர் இந்த முறை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற நபராக தேர்ந்தெடுக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் பார்த்தா நிறைய பலசாலிகளும் நல்ல சௌரியவான்களும் நல்ல அழகான பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர் இல்லை, இவர் இல்லை, ரிஜெக்ட் 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 ரிஜெக்ட். எல்லாரும் இல்லையா? எல்லா பிள்ளைகளும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. ஆனா அப்படின்றார். ஆனால் என்னப்பா சொல்லு, ஈசாய் சொல்லு அப்படின்றார். ஒரே ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான் அப்படின்றார். ஆடு மேய்க்கிறானா? அவனை வர சொல்லு அப்போ அப்படின்றார். உடனே அந்த ஆடு மேய்க்கிற தாவீதை கூட்டிட்டு வராங்க. வரும்பொழுதே கர்த்தர் சொல்லிவிட்டார், இவன்தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தாவீதை பார்த்து உடனே சாமுவேல் என்ன பண்றாரு? தைல குப்பி எடுத்து அவன் மேலே அபிஷேகம் செய்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள வந்து இறங்கினது. ஆமென், ஆமென். அதற்கு பிறகு தாவீதுக்குள்ள அபிஷேகம் இறங்கினதுனால அவன் நல்ல இசை தேறினவனாய் இருந்தான். சிங்கத்தை ஒரு தனி ஆளாக என்ன செய்தான்? பிளந்து காட்டினான். கோலியாத்து ஒட்டுமொத்த இஸ்ரவேல் படைகளுக்கும் இராணுவத்துக்கும் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தான். தாவீது அந்த இடத்துல ஒரு நாள் அவன் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கும்பொழுது அவன் பார்க்குறான், இவன் யார்? இவன் எதற்காக இஸ்ரவேலை நிந்திக்க வேண்டும்? சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கலாமா அப்படின்ற அந்த கோபம் அவனுக்குள்ள வருது. என்கிட்ட இவனை விட்டுங்க, ஒரே அடியில் இவன் என்ன பண்ணுறேன்? அடித்து காலி பண்ணுறான்றான். அந்த பரிசுத்த அபிஷேகம். அப்போ எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தான் அந்த நாட்களில் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனையோ பேர் சொல்லலாம். சிம்சோன் ஒரு கழுத தாடை எலும்புல எல்லாரையும் கொண்டு போட்டான். அவனுக்குள்ள அபிஷேகம் ஆண்டவர் அப்படி வச்சிருந்தார். ஸோ இன்றைய காலகட்டங்களில் யார் வேண்டாலும் பரிசுத்த அபிஷேகத்தை என்ன பண்ணலாம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம். அன்றைக்கு சிலர் மட்டும்தான் தேவன் அபிஷேகித்தார். இன்றைக்கு எல்லாரையும் அவர் அபிஷேகிக்கிறார். மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சிறியவர் மேலும் பெரியவர் மேலும் வாலிபர்கள் மேலும் எல்லார் மேலும் அவருடைய ஆவி என்ன பண்ணுறாராம்? ஊற்றுகிறாராம். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி அவர் மேலே என்ன பண்ணுறார்? எல்லார் மேலேயும் ஊற்றுகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்பொழுது நம்ம புதிய பலன் அடைகிறோம், அதில் பலப்படுகிறோம் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக இருக்குது. ரோமர் 15:13 எடுங்க. ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். பரிசுத்த ஆவியுடைய பலன் இல்லைன்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை என்ன பண்ணாது? இருக்காது. திருவிருது 6 நம்ம என்ன பண்ணுறோம்? கடைசி நாட்களில் அவர் நம்மளை எழுப்புவார். இப்போ கடைசி நாட்களில் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அப்போ அந்த சத்தம் நமக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னால்
பரிசுத்த அபிஷேகத்துக்குள்ளே நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். அப்பொழுது அவருடைய சத்தம் நமக்கு என்ன பண்ணும்? கேட்கும். யாரெல்லாம் அவருடையவர்களோ அவர்களெல்லாம் முதற்பேனார்களா எங்கே பண்ணுவாங்க? பரலோகத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படும். கடைசி எக்கால சத்தம் துணிக்கும். அப்படி துணிக்கையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போது இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் அது மட்டும்தான் உங்களுக்கு நம்பிக்கை என்ன பண்ணுமா? பெருகும். நம்பிக்கை உங்களுக்கு பெருகும். விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, இதெல்லாம் உங்களை என்ன பண்ணும்? உங்களை பெருக செய்யும். கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்துக்குள்ளே உங்களை நடத்துகிற போது உங்களுடைய இருதயம் பலப்படும், உங்களுடைய நம்பிக்கை பெருகும். பரலோகத்துக்கு நாம் போகணும் அப்படின்னு சொன்னால், பரலோகம் ஆண்டவர், நான் சொல்கிறேன், ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஏசப்பா நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா? நீ வசனத்தில் நிறைய பேருக்கு தெளிவில்லை. நான் பரலோகத்தில் போயிட்டு வந்தேன் பார்த்தேன் அப்படிம்பாங்க. தயவுசெய்து அப்படி இப்போ கதையெல்லாம் கேட்காதீங்க. ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. செப்டம்பர் 22, 23, 24 ஆகிய தேதியில் கட்டாயம் ரேப்சர் வரும், ரகசியம் வரும்னு சொல்லி பல வருஷமாக இந்த விஷயங்களை நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் என்ன தான் பேசினாலும் மக்களுக்குள்ள என்ன இல்லை? அந்த உணர்வு இல்லை. ஏன்னா வசனம் மிக தெளிவாக இருக்குது. அவர் நாழிகையோ எதையுமே என்ன பண்ணலை? பைபிளில் போடலை. அவர் எந்த நேரத்தில் வரலாம், இன்றைக்கி கூட வரலாம், இப்போ கூட பேசிகிட்டு இருக்கும்போது கூட வரலாம். ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம தெரியாத நாளில், நினையாத நாளில் தான் அவர் என்ன பண்ணுவார்? வருவார். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பாஸ்டர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த தேதியில் கண்டிப்பாக வராருன்னு சொல்லி நான் பரலோகத்துக்கு போனேன். அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பரலோகத்தில் போனேன், நான் அங்கே தேவ தூதர்கள்லாம் பார்த்தேன். ஏசு கிறிஸ்து என்னை அழைத்து என்ன பண்ணார்? பிரத்யட்சமாக என் கூட பேசினார். 21, 22, 23 நாளில் 22, 23, 24 நாளில் இந்த 3 நாளுக்குள்ளே கட்டாயம் நான் சபையை எடுக்க என்ன பண்ணுறேன்? வரணும், நீ போய் சொல்லு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? இவர் ஜனங்களுக்கு உபதேசித்திருக்கிறார். இவங்க எல்லாரும் ஒரு வனாந்திரமான இடம், காடுகள். அந்த காட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேலே 3 நாளாக காத்துட்டு கிடந்துருக்குறாங்க. அதெல்லாம் வீடியோவாக இருக்குது. பயங்கரமாக கத்தி ஜெபிக்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. யோசித்து பாருங்கள், அந்த மக்கள் எவ்வளோ தெளிவற்ற மக்களாக இருக்கிறாங்க. வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனம் என்ன சொல்லுதோ நம்ம கேட்கணும். நானே மாம்சீகத்தோடு ஏதாவது உங்களுக்குள்ள சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிதானித்து அறியணும். வேதத்தை வச்சு நீங்கள் பகுத்தறிய வேண்டும். பாஸ்டர் சொன்னது உண்மையா? அவர் வசனத்தின்படி பேசுகிறாரா? அழகா பைபிளில் சொல்லுது, மல்கியா நினைக்கிறேன், ஆசாரியன் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், ஏனென்றால் வேதத்தை அவனுடைய வாயிலே தியானிப்பார்களே. அப்படி தானே இருக்கு. ஆசாரியன் உதடுகள் என்ன பண்ணணும்? அறிவை காக்க வேண்டும். பேசுகிறேன்னா, அறிவாக பேசுகிறேன்னா அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? மக்கள் கவனிக்கணும். ஏன்னா என்னுடைய வாயின் வார்த்தைகளில் வேதத்தை என்ன பண்ணுவாங்களா? மக்கள் தியானிப்பார்கள். அப்போ தெளிவான சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அப்போ நான் சொல்கிறேன், பரலோகத்தை நம்ம பார்க்கல, இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கல, ஆனால் இவைகள் எல்லாம் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். பரலோகம் ஒன்று உண்டு. தேவன் மாம்சத்தினால இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். பரிசுத்த ஆவினால் அவர் நிரப்பப்பட்டார். அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சிமியோனுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த சிமியோனுங்கிற ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவருக்கு முன்பாக பக்தியாக இருந்த மனுஷன். வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25, 26 வசனத்தில் சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவரால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறார். சிமியோனுக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்லியிருக்கிறார், டைரெக்டாக சொல்லியிருக்கிறார். நான் கூட சில நேரம் எங்கள் வீட்டில் கேட்பேன், ஆண்டவர் அப்படிலாம் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி நான் அன்றைக்கி வரப்போகிறேன்னு நம்மக்கிட்ட சொல்லுவாரான்னா சொல்ல முடியாது. அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அன்றைக்கி சிமியோனுட்டி அண்ணாள்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு? அன்றைக்கி ஒரு வருகை. இன்றைக்கி எப்படி நம்ம வருகைக்காக காத்திருக்கிறோமோ அதே போல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் காத்திருக்கிறோம். அன்றைக்கி ஒரு யூத இனம் மட்டும், ஒரு இஸ்ரவேல் கோத்திரம் மட்டும் என்ன பண்ணிச்சு? காத்துட்டு இருந்துச்சு. ஒரு இஸ்ரவேல் தேசம் மட்டும் அவருடைய வருகைக்காக என்ன பண்ணியிருக்கு? காத்துக்கிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. இஸ்ரேல் தேசம் யாருக்காக காத்துட்டு இருக்கிறாங்க? மேசியா வருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய
எண்ணங்களின்படி மேசியா வர காத்துட்டு இருக்கு. நம்ம மேசியா வந்துட்டு போயிட்டாரு. ஆனால் திரும்ப வருகிற மேசியாவுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு போயிட்டாருங்கிறத அவங்க என்ன பண்ணல, விசுவாசிக்கலை. புதிய ஏற்பாடு அவங்களுக்கு கிடையாது. எருசலேமில் புதிய ஏற்பாடு கிடையாது. அங்கே நம்ம எப்படி இன்றைக்கி கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமோ அதே போல தான் யூதர்களும் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்களேன், அந்த நாட்களில் சிமியோனுக்கு ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கிறிஸ்துவை நீ காணும் முன்னே என்ன பண்ண மாட்டேன், மறிக்க மாட்டேன். வீட்டில் போய் படித்து பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25-26. கிறிஸ்துவை காணும் என்ன பண்ண முடியாது, நீ மறிக்க மாட்டேன், உயிரோடு இருப்பண்ணார். அவர் குழந்தையை வச்சுக்கிட்டு பேசுகிறார், ஏசு கிறிஸ்துவை, இவர் தான் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் உனக்கு வாக்குறுத்தவர் இவர் தான். அப்போ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக லீட் பண்ணியிருக்கிறார். அதோட முக்கியத்துவத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் கட்டாயம் மிக தெளிவாக அவங்க கூட பேசுவார். நம்ம பரிசுத்த ஆவியானவரை பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கல, பரலோகத்தை பார்க்கல, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளமே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் நமக்குள்ளே இருந்து, நான் சொன்ன போன வாரத்தில், சகல சத்தியத்திற்குள்ளே அவர் என்ன பண்ணுறார், உங்களை நடத்துகிறார். அவர் உங்களுக்கு டீச்சர். அவர் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு போதித்து நடத்த முடியும். அவர் இல்லைன்னா எத்தனை பேர் உங்களுக்கு உபதேசம் பண்ணாலும் உங்கள் இருதயம் என்ன பண்ணிடும், பின்மாற்றத்துக்குள்ளே போயிடும். அப்போ பரிசுத்த ஆவியோட முக்கியத்துவத்தை தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணீங்க, புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியோட இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இப்போ பாருங்க, நம்ம அந்த ரோமர் 15-13 வாசித்தது போல பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். அவருடைய பலத்தினால தான் என்ன பண்ணும், பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால தான் உங்களுக்குள்ள நம்பிக்கை என்ன பண்ணும், பெருக முடியும். அந்த நம்பிக்கையினால தான் விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். எபிரேயரில் சொன்னது போல 11ஆம் அதிகாரத்தில், நாம் நம்பப்படுகிறதாயும், அதாவது காணப்படாத நிச்சயமாயும் நம்பப்படாத உறுதியுமாயும் இருக்கிறது. பார்க்கல, அதை நம்ம பார்க்கல, காணப்படலை, அந்த எந்த விஷயமே நம்ம பார்க்கல, பரலோகம் இதெல்லாம் பார்க்கல. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, உறுதியாக நிச்சயமாக இருக்குது. நம்பப்படாத உறுதியுமாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது, அதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு யார் உணர்த்துறோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால இது எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்தி நம்மளை நம்பிக்கைக்குள்ளாக, விசுவாசத்துக்குள்ளாக நடத்துகிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த பாதையில் தான் போயிருக்கிறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இதோ அங்கே இருக்கிறார், அதோ இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற காலம் வரும்னு சொல்லி ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆமேன். இன்றைக்கி அது நடக்குதா? வனாந்தரத்தில் வந்திருக்கிறாருன்னு சவுத் ஆப்பிரிக்காவில் வனாந்தரத்தில் போய் கூடி நிற்கிறான். இந்த நாட்களில் வரப்போகிறாங்கன்னு சொல்லி பலர் கட்டுக்கதைகளில் போடுறான். அன்னைக்கு சிமியோனுக்கு அண்ணாளுக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணார். இன்றைக்கி நீங்கள் நானும் கேட்டால் கூட சொல்ல மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஏது தெரியாதான். பிதா ஒருவரை தவிர அந்த நாளையும் நாழிகையும் யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. அவருடைய ஆதீனத்தில் அந்த நாள் இருக்கிறது. அவர் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இப்படிப்பட்ட தெளிவு உங்களுக்குள்ளே வரணும்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்போ நிரப்புகிறாரோ, நீங்கள் எப்போ அவருக்குள்ளே பலப்படுறீங்களோ அப்போ தான் அப்படிப்பட்ட தெளிவு உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடுத்த வாரத்தில் நீங்கள் மிக தெளிவோடு வாங்க, ஒப்பு கொடுத்து செபிங்க. தயவுசெய்து ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுங்க, செபிங்க. காலம் கடைசியாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது. அவர் வருவதற்கு முன்பதாக நீங்கள் பரலோகத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்களும் நானும் தகுதிப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு நம்மளை சரியான வழியில் நடத்துகிற ஒரே ஒரு அபிஷேகம்தான் அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் அவர் நிரப்ப வல்லவராக இருக்க. எல்லாரும் எழுந்திருப்போமா? ரீபாலா ராதாலா ராபா ஷிகா பாலா ராதாலா ராபா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா ஓ வல்லமையை
தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். இயேசுப்பா, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பிள்ளை மேல உம்முடைய வசனத்தை, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, வருகிற வாரம் அந்த அபிஷேக ஆராதனையில கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகத்தினால நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, வருகிற புதிய மாதத்துல ஆண்டவரே ஒரு பலப்படுகிற மாதமாக உம்முடைய அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்துவீராக ஐயா. சிகா பாலாராதாலாரா பாலாரா பாலாபா. கர்த்தருடைய நாமத்துல ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொண்டு செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களை பலப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய நம்பிக்கை எங்களுக்குள்ளே பெருகும்படியாக. ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உடைய பரிசுத்த அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. அந்நிய பாசியின் வரங்களை கர்த்தர் கொடுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற நாள்ல இந்த அபிஷேக ஆராதனையில கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படி, அபிஷேகத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி, நம்முடைய பிள்ளைகள் தாகமுள்ளவர்களாய் அதற்காய் காத்திருக்கிறவர்களாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை கொடுங்க, உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவியை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே, இந்த உலகத்தை ஜெயிக்க இந்த சாப பிசாசுகளை ஆண்டவரே, தந்திரமான ஆவிகளை சோத்திரம், இந்த ஆவிகளை நாங்கள் நிர்மலமாக்க எங்களுக்கு தேவ பலன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அனுகிரகம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்ரீபாலாராபா. ஒற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். வருகிற நாளில் ஆண்டவரே, உடைய பரிசுத்த அபிஷேகத்தினால எங்களை நிரப்ப போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நிரப்ப போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவாய் தூரம் இருக்கிறதோ அவ்வளவாய் மன்னிக்கிற கர்த்தர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை முத்திரையின் ஆவியானவர் கர்த்தர், முத்திரையின் ஆவியானவர் முத்திரிப்பீராக.
நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நாட்கள் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே வருகிற நாட்களில் அபிஷேக ஆராதனையில் நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் உலகத்திற்கு உப்பாக ஆண்டவரே, விளக்கு தன்மையாக இருக்கிற விளக்காக தேவனே, மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், தலையாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நிமிஷத்திலும் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமும் உயர்ந்த அடைக்கலமா இருக்கட்டாம்ப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல செபிக்கல் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேற பெற்ற அன்பின் ஐக்கியமும் என்று என்றுமுள்ள சதாகாலமோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாரம் ஆயத்தத்தோடு வாங்க, கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். ஆமென். பிரைஸ்.